அவன் ஹோண்டா சிட்டியை தொலைச்சி சுற்றிட்டு இருக்கிறான், டிவிஎஸ் 50 தானே காணாமல் போச்சுன்னு சொல்கிற மாதிரி தான் ஆட்சி நடக்குது. அவங்கவுங்க ரோட்டில் வெட்டப்பட்டு குத்தப்பட்டு செத்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அரசு பேசுது. ஆனால் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு என்பது தமிழகத்தில் முழுமையாக சரிந்து விட்டது. அதில் பாதாளத்தில் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தாங்கண்ணா இதெல்லாம். அருவாள் கலாச்சாரம், ரவுடி பழிக்கு பழி, ஜெயிலிருந்து வந்தோடனே விட்னஸை போய் வெட்டுறது, அக்யூஸ்டை வெட்டுறது, 15 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பழி இன்னைக்கு போய் பழி வாங்குறது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் உண்மையாலுமே சட்டம் ஒழுங்கு இல்லை. காவல்துறையின் மீது மதிப்பும் மரியாதையும் கிரிமினல்ஸ்க்கு குறைஞ்சிருச்சு. அதனால் காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டிருக்கெல்லாம் அவிழ்த்து விடணும். துப்பாக்கி எதுக்குன்னே பூஜை பண்ணுறக்கா இருக்குது காவல்துறைக்கு, அதெல்லாம் கொடுக்கணும், போய் சுடுங்கயான்னு சொல்லணும். யாராவது தப்பு பண்ணால் யூஸ் பண்ணுங்க. அதானே ஒரு சட்டம் ஒழுங்கு, அப்படி தானே பாதுகாக்க முடியும் காவல்துறைக்கு. அதனால தானே புல்லட்டு துப்பாக்கிலாம் வாங்கி கொடுக்குறோம், அதனால தானே லட்டியெல்லாம் வச்சுருக்கிறாங்க. எதையுமே பயன்படுத்தக்கூடாது. வாயை மூடிட்டு காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனில் உட்காருன்னா எப்படி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ளே வரும்? இன்றைக்கி பீகாரில் துணை முதலமைச்சர் ஹரீஷ் சாங்கவி ஒரு முந்தானத்தோட இன்டர்வியூ கொடுக்குறார். யாராவது பெண்கள் மீது கையை வச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போகலான்னு எவனாச்சும் நினச்சின்னா குஜராத்தில் நடக்கிறதே வேறு. எனக்கு அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பேசணும்னு நான் காத்துட்ருக்கேன். யாராவது பேசுங்க ஐயா. குஜராத்தினுடைய துணை முதலமைச்சர் ஹரீஷ் சாங்கவி பேசுகிறார். குஜராத்தினுடைய துணை முதலமைச்சர் பெண் மேலே எவனாச்சும் கையை வச்சு நைட்டு வீட்டுக்கு போகலான்னு மட்டும் நினச்சின்னா அது வேறு மாதிரி ஆயிரும். அதை இங்கே பேசுறதுக்கு பயம். ஐயோ காவல்துறை கையில் துப்பாக்கி இருக்குது, அதை போட்டால் உடனே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்காரன் தேவையில்லாமல் நோட்டீஸ் கொடுப்பான், கொடைவான். என்னன்னே பண்ணுவாங்க? நல்லது தானே பேசுகிறோம், நியாயமாக தானே பேசுகிறோம். அதனால் காவல்துறையை முதல்ல ஃபீல்டில் விடுங்க, அவங்க கையை கட்டு போடாதீங்க, எல்லாம் அவங்க சரி பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. பெண்களை பற்றி சொன்னீங்க, பஸ்லேருந்து ஒருத்தர் கலந்தாரு. என்னங்கண்ணே? பெண்ணை வந்து சீண்டினா கொண்டு ஒரு பஸ்லேருந்து தற்கொலை பண்ணாரு. ஆமாம், கேரளா தானுங்க ஐயா சொல்கிறீங்க. இன்னைக்கு பாருங்க ஐயா, அது நடக்குது இல்லைன்னு நான் சொல்லிங்க ஐயா. இன்னைக்கு கேரளா முழுவதுமே நான் பார்க்குறேன், நேற்றுலேருந்து எல்லா ஆண்கள் எல்லாம் அட்டைப்பெட்டி எடுத்துகிட்டு போய் பஸ்ஸில் உட்காந்துருக்குறாங்க. அதெல்லாம் நான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன். அது என்ன கேஸு நான் உள்ளே போக விரும்பலைங்க. எனக்கு அந்த கேஸை பற்றி தெரியாது, யார் தப்பு யார் சரின்னு தெரியாமல் நான் சொன்னால் அது தப்பாக போயிடும். ஆனால் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே பாலியல் சீண்டல்கள் நடக்குது. பெண்கள் பாதுகாப்பாக போகணும். பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு. அது அரசு தான் அதை வந்து முதன்மைப்படுத்தணும், பண்ண மாட்டாங்க. ஆனால் அவர் என்ன கேள்வி கேட்டு முடிக்கலையா இருக்குது? காவல்துறை தலைவர் விஜய்க்கு வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் வருங்கிற மாதிரி அவருக்கு பணம் வந்து பழையத்தில் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா தகவல் வந்து. ஆனால் எனக்கு தெரியலிங்கன்னா, அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க நடத்துகிறாங்க. இது எங்கே பண்ண வருது, நான் எப்படி நான் சொல்ல முடியும்? அதனால் நல்லா இருக்கட்டும், அவரு கட்சி நடத்தட்டும், மக்கள் முன்னாடி வந்து நிற்கட்டும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்து தேர்ந்தெடுத்து நல்லவங்களுக்கு வாய்ப்பளிப்பாங்க. அந்த நல்லவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி. நாங்கள் தெளிவாக இருக்கோம். நாளைக்கு 23ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் கிரவுண்டு ஷிஃப்ட்டை பார்ப்பீங்க. நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு நம்ம நாளையிலேருந்து பார்க்க போகிறோம். ஆனால் யார் வருவாங்க வரமாட்டாங்க அதுக்குள்ளே நான் போக விரும்பலைங்கன்னா, நான் ஏற்கனவே நான் சொன்னேன், விஜய் அவர்கள் இன்றைக்கி அவர் ஒரு தனி இலக்கணத்தில் போயிட்டுருக்கிறாங்க, அவர் ஒரு தனி பாலிசி வச்சுருக்கிறாங்க, அது அவருடைய விருப்பம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி மக்களுடைய மனநிலை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் நினைக்கிறாங்க. இப்போ எதிரெதிர் மனநிலையில் இருக்கக்கூடிய டிடிவி அண்ணா வந்திருக்கார் பெரிய மனதோடு. காரணம் என்ன? அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பத்திரிகை நண்பர்கள்லாம் அந்த போட்டுறீங்க, அவர் முதல்ல பேசின ஆடியோ வீடியோ போட்டு அண்ணா இதுக்கு என்ன பதில், அண்ணா இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன பதில், அதையெல்லாம் தாண்டி டிடிவி வந்திருக்காருன்னா பெரிய ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. திமுகவை அகற்ற வேண்டும், அது முதல் இலக்கு அப்படின்னு. அதனால் நாங்கள் எல்லோரையும் வரவேற்கின்றோம். விஜய் அவர்களை பொறுத்தவரை அவருடைய முடிவு. நான் வரவேற்கலைன்னா நான் சொல்லிங்கன்னா, அவர் ஒரு கட்சி நடத்துகிறார், அவருடைய தலைவர், அவங்க முடிவு எடுத்து அவங்க டிசைட் பண்ணிட்டுருந்தாங்க. என்டிஏ கூட்டணியில் வந்து தேமுதிக வரும்னு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் என்டிஏல இருந்து யாருமே என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா. அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கண்ணா. பிரேமலதா மேடம் அவங்க சுத்தீஷனெல்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், ஒரு குடும்பம் போல் நல்ல ஒரு மனிதர்கள். பொறுமையாக இருங்கன்னா, இந்த பர்டிகுலர் கேள்விக்கு நான் கருத்து சொல்ல. யாரும் எங்கேயும் போக போவதில்லை. அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஒரு நேர் மனநிலையில் இருக்கிறாங்க. 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்ததற்கு முக்கிய காரணமே கேப்டன் தான், அது யாரும் மறுக்க முடியாது. அன்றைக்கி வந்து அவர் பெரிய பீக்கில் கேப்டன் இருந்தாங்க. பெரிய மனதோடு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைவதற்கு ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தாங்க. நம்ம ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களோடு இணைந்து அன்றைக்கி ஒரு பெரிய கூட்டணி. அன்றைக்கி விஜயகாந்த் ஐயாவுடைய ரோலை யாரும் மறக்க மாட்டோம். அதனால்தான் பிரதமர் அவர்கள் நம்முடைய ஆட்சி அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து பெரிய அலங்காரம் நம்முடைய கேப்டன் ஐயாவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் யாரும் எங்கேயும் போவதில்லை. எல்லாருக்கும் அந்த நேரம் கொடுங்க, காலம் கொடுங்க. எல்லோரும் முடிவெடுப்பதற்கு ப்ரெஷர் பண்ணாமல் விடுவோம். எல்லோரும் நல்ல முடிவெடுப்பாங்க.